ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து நட்பே உயர்வு பாடத்தை போன வீடியோவில் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நட்பே உயர்வு பாடத்திற்கான வினா விடைகளை நம்ம பார்க்கலாமா குட்டீஸ்? சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1வது கேள்வி இறை என்ற சொல்லின் பொருள் அப்படின்னா இறைனா என்ன? உணவு. இறை அப்படின்னா உணவு. 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மகிழ்ச்சி கூட்டல் உடன். மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சி கூட்டல் உடன். 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா சொல்லி கூட்டல் கொண்டு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது சொல்லிக்கொண்டு. சொல்லி கூட்டல் கொண்டு சொல்லிக்கொண்டு. 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா முதுமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் இளமை. முதுமையோட எதிர்ச்சொல் இளமை. 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு கதையின்படி தொடர்புடைய விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நரி. சூழ்ச்சினாலே நரி தான். நரி தான் சூழ்ச்சி பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கு விடையளி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். முதல் கேள்வி முயல் எந்த விலங்குடன் நண்பனாக பழகியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முயல் மானுடன் நண்பனாக பழகியது. முயல் மானுடன் நண்பனாக பழகியது. 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா மானை விட்டு விடுவதற்காக நரி என்ன செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நரி என்ன சொல்லுதுன்னா என் புதிர்களுக்கு விடை கூறு, நான் மானை விட்டு விடுகிறேன் என்று முயலிடம் கூறியது அப்படிங்கிறது தான் பதில். 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா மான் எதனால் மாட்டிக்கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் மான் நரியிடம் மாட்டிக்கொண்டது. நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் மான் நரியிடம் மாட்டிக்கொண்டது. இதுதான் அதற்கான பதில். 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா மற்ற விலங்குகள் நரியிடம் நட்பு கொள்வதை ஏன் தவிர்த்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதால் மற்ற விலங்குகள் நரியிடம் நட்பு கொள்வதை தவிர்த்தன. இதுதான் அதற்கான பதில். வினாக்களுக்கு விடையளி 4 கேள்விகளுக்கு நம்ம பதிலை எழுதியாச்சு. அடுத்து புதிருக்கு பொருத்தமான படத்தை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் புதிர் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் படங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை சரியான படத்தை அதோட பொருத்தலாம் குட்டீஸ். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா உணவை எடுத்திடுவாள், உண்ணாமல் வைத்திடுவாள், உடல் மெலிந்த பெண், அவள் யார்? உணவை எடுத்திடுவாள், உண்ணாமல் வைத்திடுவாள், உடல் மெலிந்த பெண், அவள் யார்? பார்த்துக்கிட்டே வாங்க. உணவை எடுக்க பயன்படும் கரண்டி. உணவை எடுக்கும், வைக்கும், ஆனால் அது சாப்பிடுமா? சாப்பிடாது. அப்போ கரண்டி தான். இதோட கரண்டியை இந்த இதில் அப்படியே இணைச்சிருங்க. 2வது புதிர் பார்க்கலாம். வெள்ளையாம் வெள்ளைக்குடம், விழுந்தால் சல்லிக்குடம், அது என்ன? வெள்ளையாம் வெள்ளைக்குடம், விழுந்தால் சல்லிக்குடம், அது என்ன? 2வதுக்கு பாருங்கள், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. முட்டை. முட்டை வெள்ளையாக இருக்கும், கீழே உடஞ்சிச்சின்னா என்ன ஆகும்? தூள் தூளாக போயிடும், ஒன்றத்துக்கு ஆகாது. 2வது கேள்விக்கான பதில் முட்டை. அதை அதோடு இணைச்சிருங்க. அடுத்து 3வது கேள்வி கொடி கொடியாம் பூக்கொடியாம் கிளி தின்னும் பழம் இதுவாம், அது என்ன? கொடி கொடியாம் பூக்கொடியாம் கிளி தின்னும் பழம் இதுவாம், அது என்ன? கிளி திங்கிற பழம் என்ன? கோவாப்பழம். கோவாப்பழத்தை தான் கிளி சாப்பிடும். இந்த இதை இந்த படத்தோடு இணைச்சிருங்க. 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா தட்டு தங்கத்தட்டு தகதகக்கும் வெள்ளித்தட்டு தலைக்கு மேலே உலா வரும், அது என்ன? தட்டு தங்கத்தட்டு தகதகக்கும் வெள்ளித்தட்டு தலைக்கு மேல் உலா வரும், அது என்ன? வெள்ளித்தட்டு தலைக்கு மேலே எது உலா வரும்? பௌர்ணமி நிலா. நிலா தான்
வெள்ளித்தட்டு மேலே நமக்கு தலைக்கு மேலே உலா வரக்கூடியது. 4வது கேள்வியை இந்த நிலா படத்தோடு இணைச்சிருங்க. அடுத்து 5வதா 1000 அறை கொண்ட மிகப்பெரிய மிட்டாய் கடை அது என்ன? அதாவது 1000 அறை கொண்ட மிகப்பெரிய மிட்டாய் கடை அது என்னன்னு கேட்டிருக்காங்க. தேன்கூடு. 1000 அறை கொண்ட இதுதான் தேன்கூடு. மிட்டாய் கடை அதுவும் தேன்கூடு தான். இந்த கேள்விக்கான புதிரை இந்த தேன்கூடு படத்தோடு இணைச்சிருங்க. அவ்வளோதான் குட்டீஸ். நட்பே உயர்வுக்கான பாடத்தோட கேள்வி பதில்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.